Hi friends, welcome to Manovijay Integrated Farming Channel. இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் ஆடி பட்டத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் ஆடி பட்டத்துக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வாங்கணும், என்னென்ன விதைகள் வாங்கணுன்றதையும் சேர்த்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் லாஸ்ட்டு தைப்பட்டத்துக்கு விதைச்ச செடிங்களோட அறுவடை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லாவே அறுவடை தந்துச்சு எல்லா செடியுமே. இப்போ அந்த செடி மோஸ்ட்லி காஞ்சி போயிருச்சு. ஒரு சில செடி மட்டும்தான் இருக்குது. காஞ்சி போன செடி எல்லாத்தையுமே தொட்டியிலேருந்து எடுத்தாச்சு. அந்த தொட்டியில் இருக்க மண்ணை நல்லா காய வச்சுட்டு திருப்பி அதை பதப்படுத்தி அதோட உரம்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான சில பொருட்கள் விதையெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நம்ம என்னென்ன வாங்கணுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டைம் நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான விதை எல்லாமே யூடியூப்பில் இருக்க மாடி தோட்டம் சச்சு அவங்களோட யூடியூப் சேனலில் இருந்து தான் நான் விதை எல்லாமே வாங்கியிருந்தேன். இங்கே மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் உழவர் ஆனந்த் அவங்களோட வெப்சைட்லேயும் நிறைய டைம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அங்கே தான் தோட்டம் சிவா அண்ணா அவங்களோட நிறைய விதை கிடைக்கும். நான் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி 2.5 years கிட்ட ஆயிடுச்சு. இந்த 2.5 yearsல நான் மாடி தோட்டத்துக்கு விதை எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிடுவேன். அந்த விதை எல்லாத்தையுமே விதைச்சிட்டு மீதி நிறைய விதை இருக்கும். அதை நான் அப்படியே வச்சு நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் நான் அப்படி வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆடிப்பட்டத்துக்கு விதை விதைச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு போஸ்ட் போடுறேன் என்கிட்ட என்னென்ன விதை பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதை நான் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடலான் இருக்கேன். வாங்க இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று மண்கலவை ரெடி பண்ணுறது. ஸோ மண்கலவை ரெடி பண்ணுறதுக்கு பயோ ஃபெர்டிலைசர் தேவைப்படும். ஸோ பயோ ஃபெர்டிலைசர் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் ஒரு 3 கிலோ வாங்கியிருந்தேன். நாம் செடிக்கு மண்கலவை ரெடி பண்ணும்போது இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் ஒவ்வொரு தொட்டிக்கும் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த பயோ ஃபெர்டிலைசர் ஆக்டிவேட் ஆகிடும். நாம் தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் நாற்று எடுத்து நடும்போது அதில் வேரழுகல் நோய் வரும். அந்த வேரழுகல் நோய்க்கு இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேரழுகல் நோயை கட்டுப்படுத்தும். அடுத்து ட்ரைகோடெர்மா விரிடி, இதையும் நான் 3 கிலோ வாங்கியிருந்தேன். இதையும் மண்கலவை ரெடி பண்ணும்போது மண்ணில் 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மண்ணை பதப்படுத்தி வச்சோன்னா இது ஆக்டிவேட் ஆகிடும். விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் இந்த ட்ரைகோடெர்மா விரிடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைச்சோன்னா விதைக்கு வர ஃபங்கல் இஷ்யூ எல்லாத்தையுமே இந்த ட்ரைகோடெர்மா விரிடி கட்டுப்படுத்திடும். அடுத்து அசோஸ்பைரல்லம், இதையும் நான் 3 கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதையும் மண் கலவையில் 50லேருந்து 100 கிராம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பதப்படுத்தி வச்சோன்னா இந்த பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகிடும். அதே போல் சம்டைம்ஸ் செடியில் இலை பச்சை கலரில் இருந்து எல்லோ கலரில் இல்லை காஞ்சி போன போல் இருக்கும். ஸோ அந்த டைமில் அசோஸ்பைரல்லம் தண்ணியில் கலந்து ரெகுலராக தெளிச்சிட்டு வந்தோன்னா அந்த நோய் குறையும். இந்த அசோஸ்பைரல்லம் செடிக்கு தழை சத்து அதிகமாக்கும். அடுத்து ஃபாஸ்போ பாக்டீரியா, இதையும் 3 கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதையும் மண்கலவை ரெடி பண்ணும்போது 50லேருந்து 100 கிராம் ஆட் பண்ணி பதப்படுத்தி வச்சோன்னா இந்த பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகிடும். இது எல்லாமே பயோ ஃபர்டிலைசர்ஸ். இதை எதையுமே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோட யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் இந்த ஃபர்டிலைசர்ஸை வெயில் டைரெக்டாக படுற இடத்துல வைக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டாக இருக்க இடத்துல வைக்கக்கூடாது. கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்க இடத்துல வச்சு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த ஃபர்டிலைசர்ஸ் மண்ணில் ஆட் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே விதை நேர்த்தி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். செடியில் வர நோய்களுக்கு எதிராகவும் இதை யூஸ் பண்ணலாம். அதே போல் மண்ணில் மிக்ஸ் பண்ணி மண்ணோட வளத்தை பெருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பயோ ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விதையும் வாங்கியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு மஞ்சள் கிழங்கு. ஆல்ரெடி இதில் லைட்டாக முளை வந்திருக்கு. இது அப்படியே நாம் மண்ணில் நட்டு விட்டோம்னா நல்லா தழைச்சி வந்துடும். அடுத்து இன்னும் என்னென்ன விதை இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த விதை எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பருமன் வெண்டை, அடுத்து வரிப்புடலை, அடுத்து நாட்டு மக்காச்சோளம் மஞ்சள், அடுத்து நாட்டு மக்காச்சோளம், அடுத்து வெள்ளை பாகற்காய், அடுத்து பட்டை கொடி அவரை, அடுத்து பச்சை பாகற்காய், அடுத்து நீட்டு புடலை, அடுத்து பச்சை வெண்டை, அடுத்து சிறுகீரை, செடி பட்டை அவரை, பீர்க்கங்காய், வெள்ளை பூசணி, அடுத்து நீட்டு சுரை, வெள்ளை முள்ளங்கி, மார்னிங் க்ளோரி, மயில் மாணிக்கம், நாட்டு தக்காளி, பச்சை குண்டு கத்திரி, கொத்தவரைக்காய், மஞ்சள் பூசணி, கிரீன் லாங் பீன்ஸ், ரெட் லாங் பீன்ஸ், செடி அவரை, செவந்தம்பட்டி கத்திரி, சாம்பார் வெள்ளரி, பெரிய வெங்காயம், மணப்பாறை கத்திரி, கேப்சிகம் கிரீன், கருப்பு கத்திரி, பிஞ்சு வெள்ளரி, பிளாக் செரி டொமேட்டோ, நூல்கல், பஜ்ஜி மிளகாய், முள்ளு கத்திரி, நீல ஊதா கத்திரி, பச்சை நாட்டு கத்திரி, அசாம் ஜெயின் டொமேட்டோ, வெள்ளை நீல கத்திரி, ரெட் ராடிஷ், ரெட் செரி டொமேட்டோ, பச்சை மிளகாய், வரி கத்திரி, வெள்ளை வெங்காயம், நாட்டு கொத்தமல்லி, இது எல்லாமே தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி ஏப்ரலில் மஞ்சள் விதைக்கிழங்கு வாங்கி நட்டு வச்சுருந்தேன். இது இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. மஞ்சளில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சள் மட்டும் இல்லாமல் லக்டாங் மஞ்சளும் வாங்கி நட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மா இஞ்சியும் வாங்கி நட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே மண்கலவை ரெடி பண்ணதுக்கப்புறமா எடுத்து நடணும். செடி இப்போ கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் மண்கலவையில் எடுத்து நட்டும் போது எப்படி வருதுன்ட்டு பார்க்கணும். இவ்வளோதாங்க நம்ம ஆடிப்பட்டத்துக்காக வாங்கின பயோ ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறம் விதை லிஸ்ட் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.